VKRN விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். உலக புகழ்பெற்ற தர்மஸ்தலாவில் 100 பெண்களின் உடல்களை புதைத்ததாக பொய் புகாரில் கைதான நபர் மனித எலும்புக்கூடுகளை முன்கூட்டியே புதைத்து பொய் புகார் அளிக்கச் சொல்லி சர்ச்சையை கிளப்பியது ஏன்? இந்த விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக செயல்பட்ட நபர்கள் யார்? இந்த வழக்கின் விசாரணை வலயத்திற்குள் தற்போது சிக்கியிருப்பவர்கள் யார் யார்? விரிவாக பார்க்கலாம். தர்மஸ்தலா கோவிலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்திருப்பதாக கூறி நாட்டையே கடந்த மாதம் அலறவிட்ட அந்த முகமூடி நபர்தான் இந்த சின்னையா. இவர் கொடுத்த புகாரின் பேரில் ஆய்வு செய்தபோது எந்த பெண்ணின் எலும்புக்கூடும் கிடைக்கவில்லை. பொய் புகார் அளித்து கர்நாடக அரசையே ஆட்டம் காண வைத்த சின்னையாவை போலீசார் சிறையில் அடைத்தனர். சின்னையா வெறும் அம்பு மட்டும்தான், அம்பு எய்தவர்கள் யார் என விசாரிக்கும் போதுதான் அதில் பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இது கர்நாடக அரசியலில் பெரும் பூகம்பத்தையே கிளப்பியுள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாதா சுவாமி கோவில் உள்ளது. நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள இந்த கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் சின்னையா கடந்த ஜூன் மாதம் தட்சிண கன்னடா காவல் நிலையத்தில் சரணடைந்து அளித்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர வைத்தது. தர்மஸ்தலா கோவிலை சுற்றி கடந்த 1995 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று உடல்களை புதைத்ததாக போலீசாரை அலறவிட்டார். உண்மையிலேயே தர்மஸ்தலா கோவிலை சுற்றி பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதா என அரசியல் தொடங்கி பிரபலங்கள் வரை பலரும் கேள்விகளை எழுப்பத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து 2003 தர்மஸ்தலாவுக்கு சென்ற தன்னுடைய மகள் அதன்பின் காணாமல் போனதாக சுஜாதா பட் என்பவர் புகார் அளிக்க இந்த விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்தது. கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கை விசாரிக்க 20 பேர் கொண்ட SIT என்னும் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு விசாரணை குழுவினர் நேத்ராவதி ஆற்றங்கரையில் உடல்களை தேடி வந்தனர். அதையடுத்து புகார் அளித்த சின்னையாவை நேரில் அழைத்து வந்து நேத்ராவதி ஆற்றின் அருகில் உள்ள காட்டில் 17 இடங்களில் குழி தோண்டி சுமார் 20 நாட்களாக ஆய்வு பணி நடைபெற்றது. ஆனால் அங்கு எந்த பெண்ணின் எலும்புக்கூடும் சிக்கவில்லை. இதையடுத்து ஒரு இடத்தில் மட்டும் சிதைந்த நிலையில் சில எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆனால் அதில் மண்டையோடு இல்லை. பல நாட்களாக தொடர்ந்து தேடியும் புகார் அளித்தவர் கூறியதுபடி எந்த பெண்களின் எலும்புக்கூடும் சிக்காத நிலையில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் புகார் அளித்த சின்னையா பக்கம் தங்களது கவனத்தை திருப்பினர். அதைத் தொடர்ந்து சின்னையாவை அழைத்து விடிய விடிய விசாரணை நடத்தியது. சின்னையா அளித்தது திட்டமிட்ட பொய் புகார் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. இதற்கிடையே தர்மசாலாவில் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடு என சின்னையாவால் ஒப்படைக்கப்பட்டது 40 ஆண்டு காலம் பழமையானது என்றும் மேலும் அதில் வார்னிஷ் பூசப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ ஆய்வு கூடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டது. சின்னையா கூறிய புகாரும் பொய், அவர் கொடுத்த ஆதாரங்களும் பொய்யானது என நிரூபணமான நிலையில் இப்படி ஒரு பொய் புகாரை சின்னையா ஏன் கொடுக்க வேண்டும்? நாட்டையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்க செய்தது ஏன் என அதிகாரிகள் குழம்பி போயினர். இந்நிலையில்தான் சின்னையா இது தனி ஒருவராக செய்யவில்லை, அவர் பின்னணியில்
அரசியல் முக்கிய புள்ளிகள் இருப்பதும் அவர்கள் இவரை இயக்கி வந்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சின்னையாவை ஏவிய முக்கிய தலைகளுக்கு செக் வைக்கப்பட்டுள்ளது. புகார் அளிப்பதற்கு முன்பு சின்னையாவை சென்னையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளது. பின்னர் திட்டமிட்டு தர்மஸ்தலாவுக்கு அழைத்துச் சென்ற அந்த கும்பல் ஒரு மண்டை ஓட்டையும் சில எலும்பு துண்டுகளையும் புதைத்துள்ளனர். அதன் பின்னர் மீண்டும் சென்னைக்கு அழைத்துச் சென்று போலீசாரிடம் என்ன கூற வேண்டும், நீதிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழக்கை பெரிதுபடுத்தி வந்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் 10க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்களை சின்னையா கூறி வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய செல்போனையும் அந்த கும்பல் வாங்கி கொண்டதாக கூறியிருக்கிறார். அவரது செல்போன் நம்பரை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அவர் யார் யாரிடமெல்லாம் பேசினார், என்ன குறுந்தகவல் அனுப்பினார் என ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் சின்னையாவின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனைகள் மற்றும் அவர் சென்ற இடங்கள் போன்ற தகவல்களை விசாரித்து வருகிறார்கள். சின்னையா 3 திருமணங்களை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 2வது மனைவியுடன் அவர் ஈரோட்டில் 11 ஆண்டுகள் இருந்ததாகவும் 2.5 மாதத்திற்கு முன்பு சின்னையா திடீரென காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. சின்னையா இவ்வாறு செய்யக்கூடியவர் இல்லை, அவரை யாரோ மிரட்டிதான் இப்படி பேச வைத்திருப்பார்கள் என சின்னையாவின் சகோதரர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் சின்னையாவிற்கு 2 மாத காலம் அடைக்கலம் கொடுத்ததாக ராஷ்டிரிய இந்து ஜாகரண வேதிக்கை தலைவர் மகேஷ் ஷெட்டி என்பவர் இந்த விசாரணை வலயத்திற்குள் சேர்க்கப்பட்டுள்ளார். அதேபோல் மகள் காணவில்லை என பொய் புகார் அளித்த சுஜாதா பட் என்பவரையும் இந்த வழக்கின் விசாரணையில் சேர்த்துள்ளனர். சின்னையா ஏற்கனவே பல பொய்களை கூறி அதிகாரிகளை ஏமாற்றி இருக்கும் நிலையில் அவர் அளித்திருக்கும் வாக்குமூலத்தை முழுமையாக ஆராய்ந்த பிறகே இதில் சம்பந்தப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியிடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தர்மசாலா வழக்கு தொடர்பாக சின்னையாவை டெல்லியில் சந்தித்தது யார்? திட்டமிட்டு எலும்புகளை புதைத்து பொய் புகார் கொடுக்க சொல்லி நாடகத்தை கச்சிதமாக நடத்தியது யார்? அரசியல் பின்புலத்திற்காகவா அல்லது வேறு ஏதேனும் சதியை மறைக்கவா என்ற பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வி கேரின் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.